அன்னைக்கு காமராஜர் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த தலைவர், அகில இந்திய காங்கிரஸினுடைய தலைவராக இருக்கிற ஆல் இண்டியா லீடர். அவரை ஏற்றுக்கிட்டு வந்து ஒரு இந்திரா காந்தி எல்லாம் ஏற்றுக்கிட்டு வந்து ஒரு கட்சி நிற்கணும்னா நடக்கிற காரியம். சக்தி வாய்ந்த ஒரு காங்கிரஸை எதிர்க்கிறதுக்கு ஒரு தீவிரமான ஒரு தலைவர் தேவை உங்களுக்கு. கலைஞர் தான் தீவிரமாக போவார் அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு கேட்ட பிறகுதான் கலைஞரை நீங்கள் படுத்தாத கேவலம் கொஞ்சம் நெஞ்சமா. அவருக்கு என்ன தமிழ் தெரியும்? அவன் தமிழனே இல்லை தெலுங்குன்னு ஒரு ஆள் சுற்றிக்கிட்டு இருந்தான். இவன் கட்டிக்கிட்ட பொண்டாட்டி தெலுங்கு. யார் சொல்கிறீங்கன்னு புரியுது சார். அவ்வளோதான். எவனாக இருந்தாலும் கலைஞரை பேசிட்டு அங்கே பொழப்பு நடத்தணும். எதிர்த்து பேசணும், ஆதரித்து பேசணும். கலைஞர் இல்லாமல் அரசியலே இல்லை. இன்னைக்கு வரலாம் தான் உண்டு. இப்போ அண்ணாவோட மறைவுக்கு பிறகு கட்சியை தன் பக்கம் கொண்டு வந்தாங்க. அப்போ மூத்த தலைவர்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அப்படி இருந்தாலும் கட்சி கருணாநிதி பக்கம் தான் வந்தது. நாவலராக கலைஞரான்னு வரும்போது ராஜாஜி உட்பட எல்லாருமே கலைஞரை தான் ஆதரிச்சாங்க. இன்னும் சொல்லப்போனால் ராஜாஜியினுடைய ஆலோசனை தான் கடைசியால் பிறகு. எம்ஜிஆர்லாம் நாவலர் பின்னாடி தான் இருந்தாங்க. நாவலரை தான் ஏற்றுக்கணுங்கிற அளவில் தான் இருந்தாங்க. ஆனால் ராஜாஜி சொன்ன பிறகு தான் எல்லாருமே மாறும். ஈழ பிரச்சனையில் கலைஞர் துரோகம் பண்ணிட்டாரு. ஈழ பிரச்சனையில் துரோகம் பண்ணாருன்னு சொல்கிறவங்களை கூட்டிட்டு அதை வச்சு வயிறு வளர்த்தவங்களுக்கு காட்டு. இப்போ வரைக்குமே பிராமணர்கள் கலைஞர் எங்களுக்கு எதிரின்னு தான் சொல்லுவாங்க. அவர் சேர்ந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுத்தாரு, அவங்க சேர்த்திக்க. மக்களை அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் மருத்துவர், அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவருடைய பிறந்தநாள். நீங்கள் கலைஞரை பார்த்த அந்த உயர்ந்த தருணம் பற்றி சொல்லுங்கள். என்னை பொறுத்தவரையிலும் கலைஞர் நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு அவரை தெரியும். எப்படின்னா, பராசக்தி படம் வரும்போது எனக்கு 10 வயசு. அந்த பராசக்தி படம் எனக்கு ஏற்படுத்தின ஒரு தாக்கம் சாதாரண தாக்கம். ரெண்டாவது, எங்கள் குடும்பமே திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க, பெரியாரால் வளர்க்கப்பட்டவர்கள். அதனால் எங்கள் குடும்பத்தில் திராவிட இயக்கத்தை கருத்துக்கள்லாம் எல்லா காலத்திலுமே உண்டு. திராவிட நாடு பத்திரிக்கை வாங்குவோம். எங்கள் வீட்டில் செய்தி பத்திரிக்கை விடுதலை பேப்பர் தான் வாங்குவோம், மெயில் தான் வாங்குவோம். அது மாதிரி இருந்ததுனால எங்களுக்கு எங்கள் அப்பா ஜஸ்டிஸ் பார்ட்டியில் சேலத்தினுடைய தலைவர்களில் ஒருத்தராக இருந்தார். அதனால் பி.டி. ராஜன் போன்றவர்கள், பனகல் மகாராஜா போன்றவர்கள்லாம் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. ராஜாக்கள்லாம் வந்துட்டு போவாங்க. பனகல் ராஜாவெல்லாம் எங்கள் வீட்டுக்கு சாதாரணமாக வந்துட்டு போவாங்க. பொப்பிலி ராஜா இவங்கெல்லாம் வந்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு பழக்கம். பெரியார் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவர் ஓய்வு எடுக்கணுன்னாக்கா எங்கள் வீட்டில் வண்டியை நிறுத்திட்டு இந்த ஈஸ்டாரில் படுத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டு போயிடுவார். அது மாதிரி இருந்துக்கிட்டதுனால அண்ணாவினுடைய வேலைக்காரியே எங்களுக்கு இது இருந்தது. பட் வேலைக்காரி வந்தபோது நான் ரொம்ப சின்ன பையன், 49 ஏறத்தாழ ஒரு 7 வயசில் வந்தபோது. அதனால் அந்த படத்தினுடைய தாக்கங்கள் அவ்வளோவா தெரியலை. பட் அப்போவே வேலைக்காரி படத்தை வச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் எங்கள் வீட்டில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த படத்தை பேசிக்கிட்டு இருப்பாங்க. பராசக்தி வந்தபோது பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்காரு, 3ஆம் கிளாஸு என்னமோ படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த படம் வந்தது. அத்தனூண்டு பையனாக இருக்கும்போதே முதல் நாளே படம் பார்க்குற பழக்கம் எங்களுக்கு உண்டு. அந்த காலத்துலேயே இந்த பராசக்தி படத்தை நான் பார்க்கல. பராசக்தி வருகிறதுன்னு அந்த பேலஸ் தியேட்டர்னு சேலத்தில் ஃபேமஸ் தியேட்டர், ஒரு வருஷமாக ஸ்லைடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சிவாஜி இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போஸு, பராசக்தி வருகிறதுன்னு ரொம்ப நாள் அந்த ஸ்லைடு. அந்த படம் வந்தபோது அந்த ஸ்லைடே எங்களுக்கு வெறுப்பு தட்டி போச்சு. அது மூஞ்சி ஆடையவனோ மூஞ்சி மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸ்கூலுக்கு பராசக்தி தீபாவளி அன்றைக்கி ரிலீஸு. தீபாவளி லீவ் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகிறேன். யார் பார்த்தாலும் பராசக்தி வசனத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. எவனை பார்த்தாலும் அந்த இது தாண்டவ கோணை பாட்டு பாடுறாங்க. என்னடானாக்கா சீனை சொல்ல ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. காலையில் பூரா இது மாதிரி ஆகிட்டு இருந்து மத்தியானத்தில் என்ன சொன்னாங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பராசக்தி படம் இன்றைக்கி இருக்கிற ஆளுங்கட்சியை ரொம்ப தாக்கிறதா இருக்கிறதுனால பேன் பண்ணிட போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போன உடனே எங்கள் அப்பாக்கிட்ட, எங்கள் அப்பா டென்னிஸ் ஆடுவார், அது அந்த லிட்ரரி சொசைட்டிக்கு பக்கத்தில் தான் பேலஸ் தியேட்ரு. இந்த மாதிரி இந்த பராசக்தின்னு ஒரு படம் வந்துருக்குதான், அதை பேன் பண்ணிவிடுவாங்கன்னா திமுக பற்றி நிறையா பேசுறதுனால பேன் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்கிறாங்கன்னு. யாரா சொன்னார்? நான் ஸ்கூலில் சொன்னாங்க. இவர் என்ன பண்ணார், சொசைட்டிக்கு போயிட்டு தியேட்டரில் போய் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு எங்களை எல்லாம் வர சொல்லிட்டார். படம் 4 நாள் கழிச்சு தான் அந்த படத்தை பார்க்குறேன். அதுவே ரொம்ப லேட்டு. பார்த்ததுக்கு பிறகு அப்படியே மெஸ்மரைஸ் ஆகிட்டு. அப்போ அந்த 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது
பராசக்தி கோர்ட்டு சீனை நம்ம வந்து சரியாக பேசலைன்னா சிரிப்பாங்க. ஏய் அவனுக்கு பராசக்தி வசனம் தெரியலடா, பராசக்தி வசனம் தெரியல யாரா அந்த அளவுக்கு ஒரு பெரிய பயங்கரம். அந்த வசனம் ஞாபகம் இருக்கா சார்? ஒரு அளவுக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு அளவுக்கு தான் ஞாபகம் இருக்குது. கோர்ட்டில் சந்திக்க ஒரு 400 புதிய நீதிமன்றம் பல வழக்குகளை சந்திக்க 401 புதிய ஆளுமல்ல அப்படின்னு ஆரம்பிக்கும். ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கு பகட்டு என் தங்கையை துரத்தியது ஓடினாள், பகல் வேட்சன் தங்கையை துரத்தியது ஓடினாள், பக்தி என் தங்கையை துரத்தியது ஓடினாள், ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். இந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும் என்ற சட்டத்தை நீட்டுவோர் தடுத்தார்களா? வாழ விட்டார்களா என் தங்கை கல்யாணியை? குற்றவாளி யார் வழக்கு அதைத்தானே சொல்ல ஒரு இது என் வழக்குத்தான். அப்படித்தான் தங்கையின் வழக்கு, என் தங்கையின் வழக்கு. குளத்தில் இருக்கிற மீன் அழுக்கை சிந்து குளம் சுத்தமாவது என்பதற்காக தடாகத்தை சுயநலத்தில் பொதுநலம் கலந்துருக்கிறேன். என்னுடைய வழக்கம் இப்படித்தான். அதே மாதிரி தான் எஸ்எஸ் ராயன் ஒரு டைலாக் பேசுவார். அரகரா என்று நம்முடைய குரல் ஆண்டவனுக்கு கட்டி பிரயோஜனம் இல்லை, ஆள்பவனுக்கு அரசாங்கத்தை கட்ட வேண்டும். பிளாட்ஃபார்மில் படுத்திருக்கும்போது போலீஸ்காரர் வந்து அடித்து எழுப்புவார். யாரா பிளாட்ஃபார்மில் படுத்துவங்கள எந்திரிடா, சட்ட விரோதம் தெரியுமா கேட்பார். அந்த மாடு செஞ்ச புண்ணியம் கூட இந்த மனுஷன் செய்யலையா? அப்போ தான் அந்த டைலாக் வரும். ஏன் சிங்க திருநாடு நீ சிலந்தி கூடாக மாறி இதை எத்தனை நாளாய், வந்தாரையெல்லாம் வாழ வைக்கும் தாய் திருநாடு சொந்த நாட்டானை சொல்லுவது எத்தனை நாளாய், உயர்ந்த கோபுரங்கள் தாழ்ந்த உள்ளங்கள். என்ன வசனங்கள், என்ன வசனங்கள். அந்த கடைசி சீனில் எஸ்எஸ்ஆர் சொல்லுவார், நான் ஆலமரத்தடி ஏரிக்கரை இந்த மாதிரி குளத்தங்கரை இப்படியெல்லாம் பழகிட்டேன், எனக்கு இந்த பங்களா வாசம்லாம் சரியாக வருது, நான் அங்கே ஆலமரத்தடிக்க போகிறேன், பிளாட்ஃபார்முக்கே போகிறேன் பாரு. பண்டரிபாய் சொல்லுவாங்க, பிளாட்ஃபார்மில் இருக்கவங்களாம் பங்களாவுக்கு வரணும்னு நினைக்கலாமே, அதுதானே சரியான விஷயம். கம்யூனிசம். பிளாட்ஃபார்மில் இருக்கவங்க மாளிகைக்கு வரணும், அது கம்யூனிசம். ரொம்ப சுலபமாக சொல்லிட்டேன். இல்லாதார் இல்லை என்ற வார்த்தைகள் வருகின்ற வரையில் போராடி தருவோன்னு, நல்லவர்கள் வாழ வேண்டும், எல்லோரும் இன்பற்றுக்க வேண்டும், அந்த கடைசி பாட்டுலாம். அது மாதிரி ஒவ்வொரு இதுவும் பர்மாவில் வந்து கப்பலில் வந்து இறங்குவார், இறங்கி டாக்ஸியில் ஏறுவார். ஒரு பிச்சைக்காரன் ஓடியாந்து, ஐயா தர்மசாமிம்மா, தமிழ்நாட்டின் முதல் கொள்ளை ரொம்ப நல்லா இருக்குப்பா. எப்படி வசனங்கள், எப்படி வசனங்கள். ஓ அந்த என் தங்கை காட்டிலும் மேட்டிலும் நான் கணக்குமணி கட்டிலா, என் தங்கை கல்யாணம் கஷ்டப்படும்போது நான் எப்படி இங்கே இருப்பேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போவார். பண்டரிபாய் நிறுத்திடுவாங்க. உன் தங்கை கல்யாணி என்ற ஒரு தங்கையை பற்றியே கவலைப்படுகிற எத்தனை கல்யாணிகள் இந்த நாட்டில் வாழ்கிறார் என்று தெரியுமா? உன்னை ஏமாற்றி உன்னுடைய இருந்த பணத்தை எல்லாம் பறித்து உன்னை நடுத்தரில் நிறுத்தினாலே ஒரு மோசக்காரி, அவளை நான் பாராட்டுகிறேன். இல்லை என்றால் உன் தங்கை கல்யாணியை பற்றி மட்டும் கவலைப்படுகின்ற ஒரு சுயநல ஒரு பேர்வழி இன்றைக்கி இந்தியா தமிழ்நாட்டில் வாழ்கின்ற எத்தனை கல்யாணிகளை பற்றி கவலைப்பட வைத்ததற்கு காரணம் அந்த பெண் தான். இப்போதான் தெரிந்து கொள், உன் கல்யாணியோட வாழ்க்கை முடிந்து விடவில்லை. நீ பரதேசி என்றால் நீ மற்றவர்களாம் பரதேசி என்றால் நீ திருவோடு இல்லாத பரதேசி. முதலில் ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள் அப்படிம்பார் வசனங்கள். அதே மாதிரி மனோகரா படத்தில் புருஷோத்தமரே, புரட்டுக்காரின் உருட்டும் வெளியில் உலகத்தை காண்பவரே, என் தாய் அறநெறியின் பிறப்பிடம் அறநெறி இருப்பிடம் அவளை தவித்த உங்கள் நாக்கை அறுத்து எறிவேன். புறநானூற்றின் புகழை மறைக்க வந்த புழுதி காற்றே ஓடும், கால் பிடரில் ஈடுபட ஓடும். ஏன் அவமானமாக இருக்கிறதா? வீரர்களின் கூர் வாளை சோதித்து கொண்டிருந்த இந்த வீரர்கள் இந்த வித்தாரக்கல்லியினுடைய வீரர்களை அல்லவா பார்த்து கொண்டிருக்கிறது. புருஷோத்தமர் போரிலே புலி வாழெடுத்த மையம் நடுங்கும். இன்றைக்கு இந்த சித்து வேலைக்காரருடைய கண்களில் மயங்கி கிடக்கின்ற போய்கிட்டே இருக்கும் டைலாக். கடைசி சீனில் வந்து அந்த வில்லனுடைய மகன் கத்தியில் குத்துப்பட்டு இறந்த சாவை கிடப்பான். மனோகரன் கதாநாயகன் மடியில் கிடப்பான். அண்ணா அண்ணான்னு தான் கூப்பிடுவோம். கடைசி சீனு, அண்ணா நீ தான் ஆள வேண்டும், அதாவது ராஜா ஆகணும், அதை சொல்கிற அப்படி. அண்ணா நீ தான் ஆள வேண்டும், நீ தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் அண்ணா, நீ தான் உங்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவங்க அண்ணா, நீ தான் ஆள வேண்டும். திமுக ஆட்சிக்கு வரணுங்கிறத சொன்னவர். என்ன சொல்ல வர்றீங்க?
தொழிற்சங்கவாதிகள்ங்கிற பேரில் எப்படியெல்லாம் ஊழல் பண்ணிகிட்டு இருந்தானுங்க, தொழிற்சங்கவாதிகள் எப்படி சுயநலவாதிகளாக இருக்காங்கன்னு சொல்லி திரும்பி படத்தில் காட்டுவாங்க. அதில் ஒரு வசனம் சொல்லுவார், மனைவிக்கு ஒரு விளக்கம் கொடுப்பார், காதலிக்கு ஒரு விளக்கம் கொடுப்பார். வானத்திலே பல நட்சத்திரங்கள், ஒரே நிலவு. ஒரு ஆணுக்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்கலாம், நிலவாக ஒருத்தி தான் இருப்பாள். அந்த மாதிரி டைலாக் சொல்லுவார். உள்ளே போய் முதலாளிகிட்ட போவார். தொழிலாளிகள் உங்களுடைய கோரிக்கைகளையெல்லாம் நான் முதலாளியிடம் பேசிவிட்டு நல்ல தீர்ப்போடு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவார். உள்ளே போயிட்டு முதலாளிகிட்ட வந்து என்ன வந்திருக்கேன் பாரு, உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா இல்லையா பாரு. கதாநாயகன் இதுக்காக வந்திருக்கிறேன். ஆமாம், அதுக்கு தான் வந்திருக்கேன். பொண்ணை இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா இப்போ தொழிலாளி போராட்டம் நடக்குது. இந்த மிரட்டலாம் வச்சுக்கா நான் பொண்ணை கட்டி கொடுக்க முடியாது. வெளியே வருவார். இந்த முதலாளி வெறிபிடித்த முதலாளியிடம் பேசினேன், உங்களுக்காக வாதாடினேன், போனஸ் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ரத்தம் சிந்துவோம் என்றெல்லாம் சொன்னேன். ஏற்க மறுத்து விட்டார். ஸ்ட்ரைக் அப்படிம்பார். போலித்தனமான முதலாளிகள். இது மாதிரி எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போகலாம். காரணம் கலைஞருடைய வசனங்களை வந்து அதெல்லாம் இலக்கியங்கள் ஒவ்வொரு வரியும் இலக்கியங்கள். இப்போ அண்ணாவோட மறைவுக்கு பிறகு கட்சியை வந்து தன் பக்கம் வந்து கொண்டு வந்தார். அப்போ வந்து மூத்த தலைவர்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அப்படி இருந்துமே கட்சி வந்து கருணாநிதி பக்கம் தான் வந்து. இதுக்கான காரணம் என்ன? எம்ஜிஆர் கூட இருந்ததுனால. அதே உலகத்தில் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் அப்படி தான் இருக்கும். லெனின் வந்து ரஷ்யாவுடைய தலைவராக வந்தபோது லெனின் வந்து முக்கியமாக எடுத்தது ட்ராட்ஸ்கியை தான் தலைவராக வச்சார். ஸ்டாலின் அதுக்கு அடுத்த தலைவராக தான் இருந்தார். ட்ராட்ஸ்கியை வந்து லெனின் உடம்பு சரி, அண்ணா கதையே தான். ஆட்சிக்கு வந்து 1.5 வருஷத்தில் லெனினுக்கு பாரிசவாய் வந்து படுத்துட்டார். அண்ணா எப்படி இப்போ 1.5 வருஷத்தில் விழுந்தாரோ அதே மாதிரி விழுந்தார். அந்த நேரத்தில் நாவலர் கலைஞர் இருக்கிறவங்க அந்த அங்கே வந்து ட்ராட்ஸ்கியும் ஸ்டாலின் இருந்தாங்க. மக்கள் ஸ்டாலின் தான் ஏற்றுக்கிட்டார். ட்ராட்ஸ்கி ஊரை விட்டு போயிட்டார், நாட்டை விட்டு போயிட்டார். அதே தான் நாவலராக கலைஞரான்னு வரும்போது ராஜாஜி உட்பட எல்லாருமே வந்து கலைஞரை தான் ஆதரிச்சாங்க. இன்னும் சொல்லப்போனால் ராஜாஜியினுடைய ஆலோசனை தான் கடைசியால் பெறப்பட்டது. எம்ஜிஆர்லாம் நாவலர் பின்னாடி தான் இருந்தாங்க, நாவலரை தான் ஏற்றுக்க வேணுங்கிற அளவில் தான் இருந்தாங்க. ஆனால் ராஜாஜி சொன்னப்புறம் தான் எல்லாருமே மாறினாங்க. அன்னைக்கு காமராஜர் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த தலைவர், அகில இந்திய காங்கிரஸினுடைய தலைவராக இருக்கிற ஆல் இண்டியா லீடர். அவரை ஏற்றுக்கிட்டு வந்து ஒரு இந்திரா காந்தியெல்லாம் ஏற்றுக்கிட்டு வந்து ஒரு கட்சி நிற்கணும்னா நடக்கிற காரியம் இல்லை. அதை தான் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு காங்கிரஸை எதிர்க்கிறதுக்கு ஒரு தீவிரமான ஒரு தலைவர் தேவை உங்களுக்கு. அந்த இடத்துல நெடுஞ்செழி நாவலர்லாம் வந்து கொஞ்சம் சாத்வீகமாக பேசக்கூடிய ஆட்கள், கொஞ்சம் மிதவாதிகள். சரியாக வராது. கலைஞர் தான் தீவிரமாக போவார் அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு கேட்ட பிறகு தான் அத்தனை எம்எல்ஏக்களுக்கு வந்து கலைஞருக்கு தான் பட்டார். 3 எம்எல்ஏக்களை தவிர மிச்சம் எல்லாருமே வந்து கலைஞர் தான் சப்போர்ட் பண்ணார். அந்த நேரத்தில் வந்து எங்களை போன்ற மாணவர்கள் மத்தியில் சில கருத்து கணிப்பெல்லாம் இது பண்ணாங்க. அப்போலாம் ஒன்று திமுகலாம் நான் இன்றைக்கு ஒரு கட்சியில் இருந்ததில்லை. அன்றைக்கி எங்களுக்கெல்லாம் ஒரு பேர் இருந்தது, திமுக சேர்ந்த மாணவர்கள் பேர். எங்களையெல்லாம் கூப்பிட்டு விசாரித்தாங்க. நாங்கள் எல்லாருமே கலைஞர் பக்கம் தான் நின்றோம், கலைஞர் பக்கம் தான் நின்றோம். அதனால தான் கலைஞர் வந்தார். ஒரு சாமர்த்தியசாலிங்கிற முறையில் தான். நாவலருடைய சாமர்த்தியத்தை நம்ம குறைச்சி மதிப்பிடலை. நாவலர் வந்து எப்போயுமே ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர். ஒரு வேகப்பட மாட்டார். அதாவது பக்க விளைவுகள் என்னங்கிறதெல்லாம் யோசிப்பார். அரசியலில் அந்த பக்க விளைவெல்லாம் யோசிச்சுக்கிட்டு போனோம்னா வேலைக்கு ஆகாது. கம் வாட் மே வென் யூ ஹிட் அண்ட் டு டெத் அப்படின்னா அடிக்கிறதுன்னு முடிவு எடுத்துட்டா சாவரவர்லாம் அடி. அதுதான் விவேகானந்தர் சொன்னது. எழுமின் வெளிமின் வெற்றி கிடைக்கும் விடாமல் போரிடுங்கள் அப்படிங்கிறது தான் விவேகானந்தர் சொன்னது. போராட்டம்னு வந்துருச்சுன்னா பக்க விளைவுகளை பற்றி பார்க்க முடியாது. நம்ம பக்கம் சில பேர் சாகத்தான் செய்வான். அவன் ஒருத்தன் கூட சாகக்கூடாதுன்னா போராட்டத்துக்கு போக முடியாது. அது நாவலர் வந்து பக்க விளைவுகளை பார்த்து யோசிக்கிறவர் அது. ஆனால் நீண்ட காலத்துக்கு அது பலன் தரும். உடனடி பலன் நமக்கு தேவைன்னாக்கா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு நோயாளி வந்து ஒரு கிரானிக் பேஷண்ட்டுன்னு வச்சுக்கோம், அக்யூட் பேஷண்ட்டுன்னு வச்சுக்கோம். அக்யூட் பேஷண்ட்னா ஒரு ஹார்ட் அட்டாக்கில் வர்றானாக்கா நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. உடனடியாக என்னென்ன உண்டோ உடனே நாங்கள் வந்து ஆக்சிஜன் கொடுத்துருவோம். அந்த வலியை குறைக்கிறதுக்கான அந்த மாரடைப்புக்கு காரணமாக இருக்கிற அந்த அடைப்புகளை தடுக்கிறதுக்கான என்னென்ன மருந்துகள் உண்டோ யோசிக்காமல் கடன்னு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம கொடுத்த மருந்து சரியா இல்லையா, இதனால் என்ன ஆகுங்கிறதெல்லாம் அப்புறம். அதே சமயத்தில் வந்து ஒரு நெஞ்சு வலியோட மெதுவாக வர்றாரு ஒருத்தர், படுக்க வச்சு ஆராய்ச்சி இசிஜி எடுத்து எல்லாம் பார்த்துட்டு சரி இதை பார்த்துக்கலாம், இந்த மருந்தை கொடு இந்த சாப்பாடு இது பண்ணு
அது நிதானமாக போகிறது. அது வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு அந்த நோயாளி சாவுங்கிறது வராது, அதை குணப்படுத்திடலாங்கிற மாதிரியான ஒரு சாதாரணமான பேஷண்ட்டுக்கு அது மாதிரி பண்ணலாம். உடனடியாக மரணம் வரக்கூடிய அளவில் ஒரு நிலைமை இருக்கும்போது நம்ம தடாலடி இது தாங்க. அது மாதிரியான சூழ்நிலையில் தான் அன்றைக்கி நம்ம இருந்தோம். அதனால தான் வந்து கலைஞரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து. இப்போ 50 ஆண்டு கால தமிழக அரசு தன் பின்னால் வந்து சுழன்ற வைத்தவர். இந்திரா காந்தி தொடங்கு ராஜீவ் காந்தி வரையும் அவருடைய வீட்டு வாசல் வந்து அவருக்காக காத்திருந்தாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைனா வீதியிலும் இறங்கி போராட்டம் வந்து பண்ணுவார். அப்படி இருந்த கலைஞர் வந்து குடும்ப அரசியலால் எப்படி சார் மாறினார்? குடும்ப அரசியல் இன்றைக்கி யார் செய்யலை? நேரு செய்யலையா? காந்தி செய்யலையா? காந்தியுடைய மதிவிலக்கு கொள்கை ஏன் வந்து தெரியுமா உங்களுக்கு? அவருடைய மூத்த மகன் ராம்லால்னு பேர், பெரிய குடியார், குடிச்சிட்டு கிடப்பார். அதில் தான் காந்தி வந்து மதுவிலக்கை பற்றி இது பண்ணார். காந்தி துப்பாக்கியால் சுட்டு இறந்தபோது இவர் ராம்லால் பேரை மாற்றிக்கிட்டார், ரஹீம்னு பேர் வச்சுக்கிட்டார். ரஹீம் பேர் வச்சுக்கிட்டு எங்கள் அப்பா ஒரு ஏமாத்து பேர் விட நம்பாதீங்கன்னு சொல்லி காந்திக்கு அகேன்ஸ்டாக பிரச்சாரமெல்லாம் பண்ணார். ஓ, அப்போ அது பொதுநலம் இல்லையா, சுயநலம்? அது அப்போ தான் வந்து காந்தி வந்து அவரை ஓரம் கட்டிட்டு தன்னுடைய வாரிசாக 3வது மகனை தான் கொண்டார். ராஜாஜனுடைய மருமகனாக இருந்தவர் அவரை தான் கொண்டார். அவங்கெல்லாம் ஆனால் அரசியலுக்கு வர்றதுக்கு வரவிடாமல் பல பேர் வகையான குஜராத்திலேயே காந்திக்கு அகேன்ஸ்டாக நிறையா இருந்துட்டான். காந்தியினுடைய மதச்சார்பற்ற கொள்கையை வந்து குஜராத்தில் பல பேர் ஏற்றுக்கல. காந்தியை பெருசாக ஏற்றவர் வந்து பட்டேல் வந்து அவருடைய மகன் தயாபாய் பட்டேல் வந்து எம்எல்ஏவாக இருந்தார், எம்பியாக இருந்தார், மந்திரியாவில் இருந்தார். வாரிசு அரசியல் இல்லையா? பட்டேலுக்கு தானே 3000 கோடி ரூபாயில் செலவு வச்சுருக்காரு வாரிசு அரசியல் பேசாத மோடிக்கு ஏன் வாரிசு இல்லை? மோடிக்கு வாரிசு இல்லைன்னு யார் சொன்னால்? இல்லை, அவருடைய சகோதரர்கள் 4 பேர் இருக்காங்க. என்னென்ன பதவியில் இருக்காங்கன்னு கேளுங்களேன். மோடி பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க என்னவாக இருந்தாங்கன்னு கேளுங்களேன். ரொட்டி வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ ரயில்வே ஸ்டேஷன். இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் சொந்த பிளேன் வச்சுருக்காங்க. ஒருத்தர் வந்து பாடநூல் இதுக்கு தலைவர் பிரகலாத் மோடின்னு ஒருத்தர் இங்கே லீலா பென்டா ஹோட்டலில் தங்கிக்கிட்டு இருக்காரு. வாங்கிட்டாருங்கிறாங்க. ஊழல் இல்லையா? மறைச்சிடுவாங்க. ஏன்னா அச்சு ஊடகங்கள்லாம் அவங்க கையில் இருக்கு, எல்லாம் மூடுவாங்க. இது திமுக பண்ணிடுச்சுன்னா ஊழல் குற்றச்சாட்டு இது இப்போ வந்து குடும்பத்தை கொண்டாரு, அது தப்பாக என்னாச்சு? இன்றைக்கி வந்து குடும்பத்தையே கொண்டு வரல. எம்ஜிஆர் கொண்டாரா? ஜெயலலிதா கொண்டாங்கன்னா எம்ஜிஆர் எங்கே ஏன் கொண்டு வரல? எம்ஜிஆர் இருந்த பிறகு அதிமுக யார் தலைவராக வந்தா? ஜானகி பொண்டாட்டி. ஜானகி போன பிறகு யார் தலைவியாக வந்தா? ஜெயலலிதா. என்ன உறவு சொல்ல முடியுமா உங்களால்? நீங்கள் சார் சொல்லுவாங்க, நான் சொல்ல மாட்டேன், அசிங்கமாக இருக்கும். உறவு இல்லையா? ஆனால் அவர் எல்லாமே மறைவுக்கு பின்னாடி தானே சார் நடக்குது. மறைவுக்கு பின்னாடி இவரு மறைவுக்கு பிறகு தானே ஸ்டாலின் வந்து கூட இது அமைச்சராக வச்சிருந்தார். ஸ்டாலின் அமைச்சராக வச்சிருந்தா கூட எலெக்ஷனில் நிற்க வச்சார், கட்சியில் நிற்க வச்சார், இளைஞரணியை கொடுத்தாரு. இப்போ அவருடைய ஆட்சியில் தானே சார் இப்போ முக ஸ்டாலின் வந்தார், அவருடைய மகன்கள்லாம் வந்தாங்க, மகள் வந்தாங்க. அப்படி இருக்கும்போது இதுதானே சார் ஒரு நியமிக்கலையே. என்னுடைய மகன் ஸ்டாலின் எம்எல்ஏவுக்கு நிற்க வைக்கிறேன்னாரு. ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாக்கா இது பண்ண வேண்டாங்க. ஓட்டு போட்டு ஜெயிச்சார், மக்களை சந்திச்சார்ல. கனிமொழியை கொண்டு வந்தார், ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. யாரையும் நியமிச்சு இல்லையே. ஜானகி அப்படி வரலையே, ஜெயலலிதா அப்படி வரலையே. இவர் நியமிச்சுட்டு அப்புறம் தானே இது பண்ணாங்க. அதனால் வாரிசு அரசியல் இப்போ நேரு கொண்டு வரலையா, காந்தி கொண்டு வரலையா, பட்டேல் கொண்டு வரலையா, லாலு பிரசாத் கொண்டு வரலையா, கல்யாணம் ஆகாத மம்தா பானர்ஜி போன்றவர்களுக்கு தாங்க இருக்குது. மோடியை பற்றி பேசாதீங்க. அது மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா நான்லாம் இருக்க தயாராக இருக்கிறேன். பொட்டாட்டியை கல்யாணம் பண்ணிட்டு 2 தடவை ஏமாத்துறாரு தெரியுமில்ல. சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது தனக்கு திருமணம் ஆகவில்லைன்னு பொய் சொல்லி தான் ஜெயித்தார். அதுக்கே அவர் உள்ளத்தொழில், அதுக்கே அவரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும், எலெக்ஷன் நிற்க உடம்பு டிஸ்குவாலிஃபை பண்ணணும். எப்போ தெரிஞ்சதுன்னா அவர் கல்யாணம் ஆச்சுங்கிறது நாடாளுமன்ற தேர்தலின்னு பிரதம மந்திரி பதவிக்கு போட்டியிடும்போது தான் அவர் கல்யாணம் ஆச்சுங்கிற விஷயத்தையே சொல்கிறாரு. மனைவி பேர் யசோதா பென்னு. அந்த அம்மாவை எங்கேயோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது. இவர் பதவிக்கு வந்த உடனே அந்த அம்மாவை தொந்தரவு பண்ணி அந்த அம்மா நடு ரோட்டில் நின்று போராட்டம் பண்ணிச்சு. என்னை எந்நேரமும் போலீஸும் இராணுவம் என்னை துரத்திக்கிட்டு இருக்கா, என்னால் வாழவே முடியலன்னு போராட்டம் பண்ணிச்சு. எத்தனை இடத்துல நீங்கள் விளம்பரம் கொடுத்தீங்க? தமிழ்நாட்டு ஊடகங்கள் எத்தனை ஊடகங்கள் அதை வெளியே விட்டுச்சு? இதே ஒரு திராவிட இயக்கத்துக்காரன் பண்ணியிருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? நீங்கள் எவ்வளோ கேவலப்படுத்தியிருப்பீங்க. கலைஞரை நீங்கள் படுத்தாத கேவலம் கொஞ்சம் நெஞ்சமா?
அவருக்கு என்ன தமிழ் தெரியும் நீங்கள்? அவன் தமிழனே இல்லை தெலுங்குன்னு ஒரு ஆள் சுற்றிக்கிட்டு இருந்தான். இவன் கட்டிக்கிட்ட பொண்டாட்டி தெலுங்கறி. யாரை சொல்கிறீங்கன்னு புரியுது சார். அவ்வளோதான். எவனாக இருந்தாலும் கலைஞரை பேசி தாங்க பொழப்பு நடத்தணும். எதிர்த்து பேசணும்னாட்டி ஆதரித்து பேசணும். கலைஞர் இல்லாமல் அரசியலே இல்லை. இன்றைக்கி வரலாம் தான் உண்மை. இன்றைக்கி கூட ஒரு படம் பார்த்தேன். விவேகானந்தர் பாரு இதில் உக்காந்துக்கிட்டு மோடி தியானம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏற்ற அப்படி வள்ளுவர் சாலை நிற்கிது கலைஞர் நிறுவனம். அதை பார்த்துக்கிட்டு தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. வேறு வழி இல்லை. நீ எங்கே போனாலும் கலைஞர் கொண்டு ஆவி ரூபத்தில் சுற்றுவார். வேகக்கட்டு அலறிக்கிட்டு தான் இங்கே ஓடியாந்த கடற்கரையில் உட்காந்துட்டு பார்க்குறேன். அங்கே பார்த்தா கலைஞர் நிறுவனத்தில் இருக்குது. அந்த விவேகானந்தர் சிலைக்கு வந்து அந்த போட்டெல்லாம் விட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் ஜட்டியெல்லாம் கட்டினது கலைஞர் தான் கட்டினார். தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு கலைஞர் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சுருக்காரு? இங்கே போங்களேன், ஏற்ற அப்படி போங்களேன். ராஜீவ்காந்தி சாலைன்னு ஒன்று இருக்குது, டைடல் பார்க்குன்னு 2 இருக்குது. நவீன காலத்துக்கு ஒத்து போகிற மாதிரி வந்தாருங்க. இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் உலகத்துக்கு தமிழ்நாடு ஏற்கனவே ரெடி ஆகிடுச்சு. அதை வரக்கூடாதுன்னு பண்ணுறதுக்கு எவ்வளோ முயற்சி உண்டோ அத்தனையும் பண்ணது ஜெயலலிதா. ஏன்னா தன்னுடைய சொந்த ஊரான பெங்களூரில் இருக்கிற தொழிற்சாலைகள்லாம் இங்கே வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ரோடையே போட விடாமல் தடுத்துச்சு. சுஜாதா போன்ற எழுத்தாளர்கள்லாம் போய் காலில் விழுந்து கெஞ்சினாங்க, டிஜிட்டல் உலகம் இன்றைக்கி வந்திருக்கு, அதை தடுக்காதீங்க. முடியாதுன்னுச்சு. ஏன்னா பெங்களூர்லேருந்து இங்கே வர பார்க்குறாங்க. பெங்களூருக்கு வந்த கெட்ட நேரம் என்னன்னா, பல தொடர்புகள் வந்து கடலுக்கு அடியில் போட வேண்டியதாக இருந்தது. பெங்களூருக்கு கடல் இல்லை. அதனுடைய விளைவு தமிழ்நாட்டுக்கு எல்லோரும் ஓடியாண்டாங்க. பூனா நம்பர் 1 இருந்தது, அப்புறம் பெங்களூர் வந்தது, பெங்களூருக்கு அப்புறம் தமிழ்நாடு இருந்தது. இன்றைக்கி அதை எல்லாத்தையும் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இன்றைக்கி நம்ம வந்துட்டோம். அந்த 2 டைடல் பார்க்கு கலைஞருடைய சாதனைக்கு நவீன உலகத்துக்கு அவர் தயாராக இருந்தார். ஆதி காலத்து மனுஷன். உங்கள் மோடி இருக்கிறார், நவீன கருவிகளை பயன்படுத்திக்கிட்டு ராமனு கோயில் கட்டிக்கிட்டு இருக்கார். இப்போ பின்னாடி கூப்பிட்டு போகிறார். சிந்திச்சு பாருங்க. இல்லை சார், அது ரொம்ப நாளாக கட்ட வேண்டிய ஒரு கோவில் தான். அதனால் கூட கட்டியிருக்காங்க. ரொம்ப நாளாக எந்த இடத்துல ராமர் கோயில் இருக்குது? தமிழ்நாட்டில் ராமர் கோயில் காட்டுங்க, தெற்கில் எங்கேயா ராமர் கோயில் காட்டுங்க. வடக்கில் வழிபடுற ஒரு கடவுள் தான். வடக்கில் வந்து ராமரை தவிர கோயில் சாமியாக கிடையாது. அங்கே கிருஷ்ணனுக்கு அவனுக்கு கோயில் வைக்க மாட்டாங்க. நம்ம ஊரில் வந்து ஆஞ்சநேயர் கோயிலில் ஒரு ஓரமாக ராமரும் சீதையை வச்சுருப்பாங்க, அவ்வளோதான் ராமருக்கு. அதுலேயும் கொடுமையை பார்த்தீங்கன்னா ராமனுடைய தலைவிதி நினச்சா தாங்க வருத்தமாக இருக்குது. வாழ்நாள் பூரா அவனுக்கு பொண்டாட்டி இல்லாமல் பண்ணிவிட்டார். கட்டுறாரு ஒரு கோயில், அங்கே கூட அந்த சீத்தையை வைக்கிறதுக்கு வழி இல்லாமல் போச்சு. அந்த ஆள் பண்ண பாவம் என்னன்னு தெரில. ஏதோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். கல்யாணம் பண்ணிட்டு வந்தாக்கா அந்த கை சும்மா இருக்காமல் காட்டுக்கு போடான்னா, அவள் சீதை வந்து பெரிய பணக்காரன் பையன், ராஜா விட்டு பிள்ளை. அதனால் அரண்மனைக்கலான்னு வந்தாக்கா காட்டு கூப்பிட்டு போனோன்னு அவள் பார்த்தா இவனோட இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ராவணன் வந்து கூப்பிட்டு அவள் கிளம்பி போயிட்டான். இருந்தாலும் பொண்டாட்டியை போயிட்டு என்ன பண்ணுவான்? ஒரு அளவுக்கு லாய்க்கு இல்லாத ஆள், சண்டை கிட்ட போட ஒன்றும் தெரியாது. அப்போ தான் ஆஞ்சநேயர் வந்து ஏன் இளவு விழுந்த மாதிரி உட்காந்துருக்காரு. என் பொண்டாட்டி அவனை தூக்கிட்டு போயிட்டாரு. சரி அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் தான் கூட்டிகிட்டு வந்து விட்டார். கூட்டிகிட்டு வந்து வச்சாக்கா பொண்டாட்டியோட வாழை வந்துருந்தது. அந்த ஆளுக்கு எவனோ சொன்னானா 14 வருஷம் அவன் ராவணனோட யோக்கியமாக வந்துருப்பாடான்னா துரத்திவிட்டா பசங்க பெத்த பசங்களுக்கு அப்பா யாருன்னே சொல்லாமல் அவன் வளர்த்திவிட்டான். அஸ்வமேத யாகம் பண்ணுறான், ராமனை பிடிச்சி முதல்ல ஆஞ்சநேயர் வந்து பார்த்த உடனே கண்டுபிடிச்சாரான் ராமனோட பசங்க தான் அதுன்னு. அவனுங்களுக்கு லவனுக்கு குசனுக்கு அப்போ வந்து ராமங்கிறதே தெரியல அவனுக்கு. அதை பிடிச்சி உதச்சோதில் அனுமாரியாக கட்டிடுறானுங்க, மரத்தில் போட்டு கட்டி வச்சிடறாங்க. ஆஞ்சநேயரை வெற்றி கொண்டவனுக்கு வந்து லவனுக்கு குசனும். அப்போ தான் ஆஞ்சநேயரை தெரியும் ராமனுடைய மகனாக இருந்தவர்களையும் யாராலையும் கட்டி வைக்க முடியாது அப்படி சொல்லிட்டு சொல்லலாம்னு நினைக்கும் போது லக்ஷ்மணன் வர்றான். லக்ஷ்மணன் வந்தவுடனே அந்த பொண்டாட்டியை சந்தேகப்பட்டு துரத்தணும் தம்பி தானே நீ என்ன இங்கே வந்திருக்கான்னு அடித்து விரட்டில் அவன் ஓடினான். சரவி நதிக்கு ஓடுறான். ஏன்னா தம்பியும் துரத்தி விட்டு ஆஞ்சநேயனை கட்டிவிட்டானுங்க. யாரா இவனுங்கன்னு வந்து பார்த்தாக்கா இவன் தான் இதுன்னு உடனே அப்பனே அவனுக்கு கவலைப்படல. அடிக்கிற அடியில் வாங்க முடியாமல் தடுமாறி போய் ராமன் லக்ஷ்மணன் 2 பேரும் போய் சரவி நதியில் விழுந்து தற்கொலை பண்ணிட்டு சாவறாங்க. அதை நாகரிகமாக என்ன சொல்கிறாங்களோ தேவர்கள் வந்து தூக்கிட்டு போனாங்க. கடலில் ஆற்றுல விழுந்து செத்து போயிட்டான், சரவி நதியில் விழுந்து செத்து போயிட்டான். அவனுக்கு கோயிலை கட்டுறாங்க. அப்போவாது அந்த சீதையை சேர்த்து வைக்கலான்னு மோடிக்கிட்ட யோசனை வந்து அவருக்கு யோசனை வந்தது. சீதைக்கு கோயில் கட்டினாக்கா நம்மளை யசோதா பெண்ணோட சேர்த்து வச்சாலும் வச்சுருவாங்க, என்னத்துக்கு ஓம்பு பார்த்தாரு. பாலராமன் சீதைக்கு எங்கடா கட்டுவீங்கன்னாக்கா அப்போ இப்போ சொல்கிறாங்க பாஜகக்காரருங்க சீதை வந்து அயோத்தியில் இருந்ததை விட சிலோனில் இருந்தது தான் ரொம்ப ஜாஸ்தி. 14 வருஷம் ராவணனோட தான் இருந்தது, அதனால் கச்சத்தீவில் கட்டலான் இருக்கோம். திமுகன்ற கட்சியில் இருந்தால் நிறைய கட்சிகள் வந்து பிரிந்து ஒரு பெரிய கட்சியாக மாறி இருக்காங்க. இப்போ அதிமுக ஒரு பெரிய கட்சியாக இருக்குது. அதே மாதிரி மதிமுக வந்து பிரிந்து ஒரு காலகட்டத்தில் இவங்க எல்லாருமே ஒன்றா இருந்தாங்க. பின்னால் வந்து எப்படி சார் பிரிகிறாங்க? கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அதெல்லாம் தேவைப்படுது.
பல தலைவர்கள் வரும்போது ஒவ்வொரு தலைவனும் தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை இது பண்ணுறதுக்கு எனக்கு நான் வந்து இப்போ பிரமாதமாக எல்லாம் செய்கிறேன் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன் போது எனக்கு வாய்ப்பே கிடைக்கல என்பதை நான் வெளியே போகிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். ஸோ இதன் காரணமாக தான் எம்ஜிஆர் பிரிந்து அப்படியே எம்ஜிஆர் அப்படி தான் போனார். எம்ஜிஆர் வந்து பல வகை சமயங்களில் தன்னை ஒரு எல்லாத்த விட பெரிய லீடர்னு அவருக்கு ஒரு நினப்பு வந்தது. அண்ணாவை விட தான் பெரிய லீடர்னு அவர் நினச்சார். நம்ம நினச்சா அண்ணாவே ஒரு வழி பண்ணிடலான்னு அவருக்கு ஒரு ஃபீலிங் வந்தது. அதுக்கு என்ன பண்ணாருன்னா அவரை எம்எல்சி ஆக்கினார். அப்போ எம்எல்சி இருந்தது. எம்எல்சி ஆக்கிட்டு இது பண்ணிட்டாங்க. இவர் ஒரு மீட்டிங்கில் காமராஜருடைய தலைவர் அண்ணா என்னுடைய வழிகாட்டினார். கட்சிக்காரன் அத்தனை பேரும் அவர் மன்னிப்பு கேட்கணும். நாங்கள் இது இந்த கருத்து நான் திரும்ப பெற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கோபத்தை காட்டுறதுக்காக எம்எல்சி பதவியை ராஜினாமா பண்ணார். அவர் கெட்ட நேரம் அன்றைக்கி தான் என் கடமைங்கிற படம் ரிலீஸ் ஆகுது. மன்னாதி மன்னன் போன்ற படங்கள் எல்லாம் எடுத்த அந்த நடேஷ் ஷார்ட் பிக்சர் அவங்களுடைய படம் அது என் கடமை படம். காலையில் ரிலீஸ் ஆகுது. மத்தியானம் எம்எல்சி ராஜினாமா பண்ணிட்டேங்கிறாரு. கிரவுண்ட் டாக்ஸிஸ் நாங்கள் ஸ்டாண்டில் படிச்சுக்கிட்டு இருக்கோம். கிரவுண்ட் டாக்ஸில் தான் அந்த படம். மார்னிங் ஷோ ஹவுஸ்ஃபுல்லு, மேட்னி ஹவுஸ்ஃபுல்லு, சாயந்தரம் தேட்டரில் ஈக்காக்கா இல்லை. 2 நாளில் படம் காலி. இன்றைக்கு வரலாம் அந்த படம் ஓடலை. எம்ஜிஆருக்கு புரிஞ்சிச்சு அண்ணா மேலே கை வச்சோம்னா நம்ம காலி ஆகிடும். அன்னையிலேருந்து அண்ணா கிட்ட வம்புக்கு போனோம். இப்படி ஒவ்வொருத்தரையும் பரிசோதனை பண்ணார். அதே தான் வந்து மதுரையில் ஒரு மீட்டிங் நடக்கும்போது கூட்டத்தில் பாதியில் உள்ள நுழைஞ்சார். அன்றைக்கி வந்து கலைஞருடைய புகழ் கொஞ்சம் மங்கிக்கிட்டு இருந்த வந்த நேரம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு ஒரு ரகலாச்சு. ரகலானவுடனே பேச்சு முடிச்சு இது பண்ணும்போது கலைஞர் பேசுறதுக்கு முன்னாடி இவர் பேச்சு இறங்கிட்டு போயிட்டார். கூட்டமும் கலைஞரிச்சு. அப்போ கலைஞருக்கு புரிஞ்சுது இவர் நம்மளை ஒழிச்சு கட்ட பார்க்குறாரு. அதாவது அந்த 20 படத்தில் அதெல்லாம் காட்டுவாங்க. அந்த மணிர் ஆமாம் சார் அந்த சீரெலாம் காட்டுவாங்க. அதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தாரு சரி இவர் வழியிலேயே போய் ஒழிச்சு கட்டிடுவோன்னு அவர் வழியிலே போனார். அவரை ஜெயிக்க விட்டார், எல்லாம் பண்ணார். அப்புறம் அவர் எல்லா இதையும் பண்ணிவிட்டு காலியானார். ஆனால் அவர் வந்து கலைஞர் ஒரு குற்றச்சாட்டு வச்சார் ஊழல் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஆமாம், சர்க்காரியா கமிஷன் போட்டாங்க. ஜெயிலுக்கு யார் போனா? கலைஞர் போனாரா? சர்க்கார கமிஷன் நிரூபிக்க முடியலையே. கடைச்சோல் இன்னைக்கு வரல அந்த சர்க்கார கமிஷன் அப்படியே தானே கிடக்குது. அது இருக்கான்றது ஒரு கேள்வி. அந்த என்ன பண்ணாங்க அவர் எம்ஜிஆர் அந்த குற்றச்சாட்டு வச்சதனுடைய விளைவு என்னாச்சு தெரியுமில்ல? கூவத்தை வந்து சீரமைச்சு அதில் படகுகளை ஓட்டுறதா இருந்தது. அதை சர்க்காரி கமிஷனில் கொண்டு படகு ஓட்டுறத ஒரு வெனிஸ் மாதிரி ஆயிருக்கும். அவ்வளோ அழகாக மாறி இருக்க வேண்டிய படகு துறைகள்லாம் வச்சு அங்கங்கே பார்க்கெல்லாம் வச்சு கோவா நதிக்கரை பூராவுமே அழகான ஒரு பிரதேசம் மாறி இருக்கும். வெனிஸ் மாதிரி ஆகிருக்கும், கோவா மாதிரி ஆகிருக்கும். அதை தடுத்த புண்ணியம் எம்ஜிஆருக்கும் ஷோவுக்கும் தான் உண்டு. விட்டுட்டார் கலைஞர். அதை போங்கடான்னு விட்டார். வீராணை ஏரியிலேருந்து தண்ணி கொண்டு வரதுக்கு மிகப்பெரிய குழாய்கள்லாம் கொண்டு வந்திருந்தார். அது கொண்டு இருந்தாக்கா சென்னையினுடைய தண்ணீர் பஞ்சமே இருந்திருக்கா, நம்ம கிருஷ்ணாவுக்கோ இதுக்கோ நம்ம கையேந்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்கு. அதையும் நிறுத்திவிட்டாங்க. 2 வகையில் தமிழ்நாட்டுக்கு துரோகம் தான் பண்ணார் எம்ஜிஆர். அந்த அதுக்கப்புறம் அந்த சர்க்காரிய கமிஷனில் வந்து தேவையில்லாத குற்றச்சாட்டு வச்சதுனால அந்த வீராண கான்ட்ராக்ட் எடுத்த சத்யநாராயணங்கிறவர் தற்கொலை பண்ணி இறந்து போனார். இதெல்லாம் தான் அதனுடைய விளைவுகள். கலைஞர் ஒன்று நிரூபிக்கவே முடியல. ஆனால் இவ்வளவு குற்றச்சாட்டையும் சொன்ன அந்த அதிமுகவுடைய தலைவியாக இருந்த ஜெயலலிதா தமிழ்நாட்டிலேயே ஊழல் குற்றச்சாட்டுக்காக ஜெயிலுக்கு போன ஒரே முதலமைச்சருங்கிற பட்டத்தோடு இறந்து போனோம். ஏவன் குற்றவாளிங்கிற பேரோடு இறந்து போனது ஜெயலலிதா. ஆனால் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் கலைஞரால் ஜெயிக்கவே முடியலையா சார்? ஒவ்வொரு 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். அடுத்த தடவை 80,000 வாக்கு வித்தியாசம், அதுக்கு அடுத்த தடவை 50,000 வாக்கு வித்தியாசம். ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு உடம்பு சரியில்லாமல் படுத்தார், நோயில் படுத்தார். இப்படி தான் தப்பிச்சார். அவர் சிம்பத்தி ஓட்டு தான் வந்தார். கடைசியாக அவர் ஜெயிச்ச போது என்ன சொன்னாங்க? இந்திரா காந்தி அங்கே கொல்லப்பட்டார். சொல்கிறாங்களே நோவையும் சாவியும் பார்த்தா நம்ம ஓட்டு போட்டோன்னு. அதைத்தான் அந்த ரமணா படத்தில் சொல்லுவார், அந்த விஜயகாந்த் படத்தில், யூ தமிழ்ஸ் யூ ஆர் ஆல் எமோஷனல் இடியட்ஸ் அப்படிம்பா. உணர்ச்சி வசப்படுறவங்களே தவிர புத்தியை யூஸ் பண்ண மாட்டீங்க. ஈரோடு தமிழன்பன் நல்ல கவிதை ஒன்று எழுதியிருந்தாருங்க. தலைவனுக்கு சிறை, தற்கொலை செய்து கொண்டோம். தலைவனுக்கு நோய், தீயிட்டு மாண்டோம். இப்படி தனி மனிதருக்காக இறந்தோமே தவிர தத்துவங்களுக்காக நாங்கள் செத்ததில்லை. தமிழனுக்கு வாழத்தான் தெரியாது என்று நினைக்காதீர்கள், சாகக்கூட அவனுக்கு தெரியாதுன்னு எழுதினார். இதை வச்சு தான் எழுதினார். ஆனால் இப்போ அதிமுக தரப்புலேருந்து ஒரு வாதம் ஒன்று சொல்லுவாங்க சார், ஊழலுக்காக ஆட்சி கலைக்கப்பட்டதே கலைஞரோட ஆட்சின்னு. ஊழலுக்காக கலைக்கலையே, எமர்ஜென்சி எதிர்த்தாருங்கிறதுக்காக தான் கலைச்சான். அதுக்காக தான் கலைச்சாங்க. அப்போ எங்கள் அண்ணன் மந்திரியாக இருந்தார். இதெல்லாம் வந்து இந்த அச்சு ஊடகங்கள் வந்து அண்ணா இதை வந்து கேவலப்படுத்துறதுக்கு எழுதுனது. இவனுங்க மாதிரி
எமர்ஜென்சி வந்தபோது காலில் விழுந்த எவன் இருந்திருக்கான்? அன்றைக்கி வந்த ஒரு வார பத்திரிக்கை எமர்ஜென்சி வந்த உடனே ரயில் டைமுக்கு வருதான், சூரியன் டைமுக்கு வருதான், சந்திரன் டைமுக்கு மறையுதான், டைமுக்கு மழை பெய்யுதுன்னா தலைங்க எழுதுன கூட்டம் ஒன்று இருந்தது. ஏன்னா உள்ளே போயிட போகிறோன்றா இவனுக்கு தான் எமர்ஜென்சியை பற்றி கலைஞர் எதிர்த்து நின்னார். ஃபெர்னாண்டஸ் போன்ற ஜெயலலிதா இந்திரா காந்தியால் தேடப்பட்ட தலைவர்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் அடைக்கலம் போயிருந்தாங்க. அந்த மாதிரி சொல்லிச்சு. குஜராத்தும் தமிழ்நாடும் ஒரு தனி தீவாக மாறிடுச்சு. ஒரு கார்ட்டூன் ஒன்று போட்டார் முரசொலியில். இந்திரா காந்தி இருக்கிறாங்க, அவங்க முகம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக மாறி ஹிட்லர் மாதிரி மாறுது. அதில் வந்த கோவத்தில் தான் ஆட்சியை கலைச்சாங்க. அதுக்கு இவங்க விட்டானுங்க சர்க்காரிய கமிஷனுக்காக. சர்க்காரிய கமிஷனுக்காக ஒன்றுமே ஆகலை. இன்றைக்கி வந்து சர்க்காரிய கமிஷன் அப்படியே தான் இருக்குது. இவனுங்க சொன்ன இவங்களால் தூக்கி விடப்பட்ட இந்த சனாதன கூட்டத்தால் தூக்கி விடப்பட்ட ஜெயலலிதா தான் தமிழ்நாட்டிலேயே முதலாக அல்லது ஒரே ஆள் முதலமைச்சராக இருந்தவர் ஊழல் குற்றச்சாட்டுக்காக ஜெயிலுக்கு போய் செத்து போனவர் அவர் ஒருத்தர் தான். இன்னும் சொல்லப்போனால் அந்த சனாதன கூட்டத்துக்கு இன்னொன்று சொல்லலாம், பிரதம மந்திரியாக இருந்து ஊழல் குற்றச்சாட்டுக்காக கோர்ட்டில் போய் நின்ன ஒரே பிரதம மந்திரி நரசிம்மராவ்ங்கிற ஐயங்கார் தான். இதெல்லாம் அவங்க சனாதன கூட்டத்துக்கு நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ அதே மாதிரி வைகோ வந்து பிரிஞ்சு போகும்போது 1/3 வந்து கூட கூட்டிகிட்டு போயிட்டார். ஏறத்தாழ மாவட்ட செயலாளர் பாதி பேர் போயிட்டாங்க. 2-3 பேரை தவிர மிச்சம் எல்லாருமே போயிட்டாங்க. ஒரு 2-3 பேர் போயிருந்தாக்கா கலைஞருடைய தலைமை பதவி போயிருக்கு. அந்த அளவுக்கு வைகோ பெரிய டேமேஜ் பண்ணார். அப்படி இருந்த கட்சியை வந்து எப்படி சார் இப்போ வரைக்குமே ஒரு அசைக்க முடியாத ஒரு கட்சியை மாற்றி வச்சிருக்காங்க? எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டினதுக்கு காரணம் ஜெயலலிதா தன்னேறியாமல் ஹெல்ப் பண்ணாங்க. அவரை 1 வருஷம் ஜெயிலில் வச்சுருந்த வைகோவை ஜெயிலில் வச்சிருந்து ஜெயலலிதா அந்தம்மா கூட போய் கூட்டணி சேர்ந்தார். அவருக்கு அதை கந்தலாகி போச்சு. ஒன்றுமே இல்லை, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. கலைஞர் விட்டு பிரிஞ்சு போய் அதிமுக சேர்றோம், அதோட அவங்க கதை கத்தலாயிடும், அவ்வளோதான். இப்போ உலகத்தில் இருக்க எல்லா அரசியல் தலைவருக்கும் ஒரு கருப்பு பக்கம் இருக்கும் சார். இப்போ அதே மாதிரி கலைஞர்னு பேசும்போது அவருடைய கருப்பு பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா, சட்டசபையில் வந்து ஜெயலலிதாவோட சேலையை வந்து இழுத்து அவமானப்படுத்தினாங்க. இன்னொன்று வந்து ஈழ பிரச்சனையில் வந்து கலைஞர் வந்து துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க. இதன் பின்னணி பற்றி சொல்லுங்கள் சார். ஈழ பிரச்சனையில் துரோகம் பண்ணாருன்னு சொல்கிறவங்கள கூட்டிகிட்டு வாங்க, அதை வச்சு வயிறு வளர்த்தவங்க காட்டுறேன். என்ன நடந்தது சார்? அதில் ஈழ பிரச்சனையில் அவர் வந்து 4 தலைவர்கள் இருந்தாங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு ஏற்ற அப்படி தான் பிரபாகரன் இருந்தால் அப்படி எங்களுக்கெல்லாம் ரொம்ப நெருங்கின ஆட்கள். எங்கள் வீட்டில் தான் அந்த 4 தலைவர்களும் உட்காந்துருப்பாங்க. ஒரு கேலண்டரே போட்டோம், ஈழ விடுதலை போராளிகள்னு சொல்லிட்டு ஒரு கேலண்டர் போட்டோம். 4 பேர் ஒன்றா உட்காந்துருக்கு. எங்கள் வீட்டில் தான் ஒன்றா சாப்பிடுவாங்க. பிரபாகரன், உமா மகேஸ்வரன், ஸ்ரீ சபாரத்னம், பத்மநாபா 4 பேர் எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க. எங்கள் வீடு இல்லாட்டி ஆப்போசிட்டில் இருந்த புலமைப்புத்தன் வீடு. இவங்க எல்லாத்துக்கும் வீடு வந்து 2-3 வீட்டை வந்து வாடகை இலவசமாக கொடுத்தவர் வந்து நெடுமாறன் ஐயா. இவங்க தான் ஏழை போராளிகளுக்கு இதாக இருந்தவங்க. அவங்களுக்கு கேஸ் ஸ்டவ் வாங்கி கொடுக்குறது, அரிசி பருப்பு வாங்கி போடுறதுன்னு நாங்கள் தான் பண்ணோம். காட்சி ஆனந்தம் வந்து ஒரு பெரிய கஷ்டத்தில் இருந்தபோது எங்கள் அண்ணன் தான் நிதி வசூல்லாம் பண்ணி கொடுத்தாரு. கலைஞர் தலைமை தான் இவ்வளவும் பண்ணிச்சு. அந்த நேரத்தில் பிரபாகரனுடைய சில நடவடிக்கைகள் வந்து கலைஞர் ஏற்றுக்கலை. ஏன்னா ஸ்ரீசபா சொன்னது எனக்கு மறக்க முடியாது. நான் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டேன், எந்த நேரத்தில் நான் கொல்லப்பட்டு விடுவேன்ட்டு போனார். சொல்லி அடுத்த வாரம் இவாஸ்கில் அதே மாதிரி பத்மநாபா கொல்லப்பட்டார். அப்போ தான் கலைஞர் சொன்னார், உங்களுக்குள்ளார் இந்த விரோதம் இருந்ததுனாக்க ஈழ போராட்டம் வெற்றி அடையாது, நீங்கள் தோற்று தான் போவீங்க. நீங்கள் முதல்ல உங்களுக்குள்ளார ஒற்றுமை இல்லைன்னா நீங்கள் வெற்றி அடையவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அதைத்தான் உடனே இதை பயன்படுத்திக்கிட்டு கலைஞர் வந்து ஈழ விடுதலைக்கு அகேன்ஸ்டாக இருந்தார்னு கிரியேட் பண்ணாங்க. அதை பயன்படுத்தினது வந்து எம்ஜிஆர். ஆனால் பிரபாகரனுக்கு கொஞ்சம் எம்ஜிஆர் மேலே ஒரு மயக்கம் இருந்தது எனக்கு தெரியும். ஆனால் அதை சும்மாவும் சொல்லக்கூடாது, எம்ஜிஆர் பல விஷயங்கள் பண்ணார். ஏன்னா அவரே சொல்லியிருப்பாங்க, தலைவர் என்று நம்பி வந்தோம், அவர் எங்களுக்கு எதுவும் உதவலை. ஆனால் நடிகர் என்று நம்பி வந்தோம், அவர் வந்து எங்களுக்கு உதவி பண்ணார். இவர் நடிகர் கொடுத்ததை வாங்கினார், உதவியாக தானே சார் வாங்கினார். கலைஞர் கொடுத்ததை வாங்க மறுத்தார். ஆனால் கலைஞர் பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம், வேண்டாம், எனக்கே ஆபத்தாக முடியும். ஏன்னா என்னுடைய நண்பர் மோகன், டாக்டர் மோகன், அவர் கரூர் பக்கத்தில் வாங்கல்ங்கிற ஒரு ஊரில் அவருடைய நிலங்கள் இருந்தது. அங்கே தான் விடுதலை புலிகளுடைய பயிற்சி முகாமெல்லாம் அங்கே தான் இருந்தது. இலவசமாக அந்த நிலத்தை கொடுத்து அவருக்கு எல்லாம் பண்ணார். இந்திரா காந்தியினுடைய ஆதரவோடு அதை செஞ்சார். அப்போ அவர் வந்து என்னை அடிக்கடி சந்திப்பார். சந்திக்கும் போது அவர் அதை சொன்னபோது, படிக்கும்போது உனக்கு இந்த ஆர்வமெல்லாம் இருந்தது இல்லையா? அது என்ன 2 பேத்துக்கு என்னன்னாக்கா, கிளாஸில் ஒன்று அவர் ஃபஸ்ட்டு வருவார், இல்லாட்டி நான் வருவேன். ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் 2 பேத்துக்குள்ளார அந்த கடுமையான போட்டி. அதில் என்ன, எங்கள் பிரின்ஸ்பாலுக்கு நாங்கள் கிறிஸ்தவ பள்ளியில் படித்தோம். கிறிஸ்தவ ஃபாதர் புஷ்பநாதர்னு அவர் சொல்லுவார்,
பிராமண பசங்களெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு ஒரு நான் பிராமின் பசங்க 2 பேரும் எப்படிடா இப்படி படிக்கிறீங்கன்னு கேட்பார். அதில் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த அளவுக்கு பிராமண பசங்களுக்கு சவால் விட்டுக்கிட்டு படித்தவனுங்க நாங்கள் 2 பேரும். அந்த தொடர்பு எங்களுக்கு இருந்தபோது அவன் அந்த மோகன் இவ்வளோலாம் பண்ணிகிட்டு இருந்த அந்த மோகன் ஒரு நாள் கொல்லப்பட்டான். அப்போ தான் எங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுது, இதில் நம்ம ரொம்ப தீவிரமாக இருந்தால் நமக்கு அதே தான் கதி. எனக்கெல்லாம் சிபிஐ இதெல்லாம் வந்து என்கொயரியெல்லாம் பண்ணாங்க. பிரபாகரனுக்கு எனக்கு மத்தியில் அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து எனக்காக நான் பெருமையாக நான் சொல்லிக்கொள்ள முடியும். அவங்க 4ஆக பிரிஞ்சிருக்கிறாங்க. ஈழ விடுதலை போராளிகள் 4 தலைவர்கள் இருக்காங்க. ஆனால் அந்த 4 பேருக்கும் யாரா டாக்டர்னு கேட்டால் ஒன்று சொல்கிறாங்க. அது எப்படின்னு கேட்டாங்க. சிபிஐ என்னை கேட்டது அதுதான். அந்த 4 பேருக்கு நீ தான் டாக்டருங்கிறாங்க. நான் அவங்க தலைமை யார் அடிச்சுக்கிட்டா எனக்கு என்ன வந்தது? என்னை பொறுத்தவரை ஈழ விடுதலை வரணும். அதில் எம்ஜிஆர் அந்த விஷயத்தில் பல விஷயங்களில் இருந்தார். நாட்டை பிரித்து கொடுப்பார் பிரபாகரனர். பட் அது ஸ்ரீசபாவெல்லாம் கொல்லப்பட்ட போது கலைஞர் வந்து நின்ட்டார். அது சரியாக வராதுன்ட்டார். அடுத்தது வந்து இவர் அமிர்தலிங்கத்தை எல்லாம் கலைஞர் ஆதரித்தார். அது வந்து விடுதலை புலிகளுக்கு இது பண்ணல. இதை வச்சுக்கிட்டு தான் பின்னாடி வந்த இதை கலைஞர் வந்து எதிர்ப்பாக இருந்தார்ன்ற கதையை கேட்டு விட்டதெல்லாம் அதுக்கப்புறம் விடுதலை புலிகளை வச்சுக்கிட்டு பொழப்பு நடத்தின ஒரு கூட்டம் தான் பங்களாவாசிகளாக மாறிட்டு பசி தாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தையும் விட்டுட்டு வந்தாருலாம் கதை விட்ற ஆளுங்கள்லாம் தான் இந்த கதையை விட்டவங்க. அந்த சமயத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து கலைஞர் வந்து ஈழ விடுதலைக்கு போராடலைங்கிற மாதிரி பதவி இழந்தாருங்க. 2 தடவை டிஸ்மிஸ் ஆனது இதுக்காக தான் டிஸ்மிஸ் ஆனார். அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? எம்ஜிஆர் ஆட்சி இழந்தாரா? இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறீங்களே, 2 முறை இழந்தார். 2 முறை இழந்தார். இவ்வளவும் பண்ணதுக்கு பிறகு துரோகம் பண்ணாருன்னா என்ன அர்த்தம்? என்ன பண்ணுங்கிற தற்கொலைப்பட்டு செத்து போயிருக்கிறீங்களா? ஈழ விடுதலைக்கு வந்து அன்னைக்கு வந்து அமெரிக்க அரசாங்கம் எதிர்ப்பு நின்றுட்டாங்க, முடியாதுன்ட்டாங்க. வந்து எங்கள் வீட்டில் சொன்னார் கான்சல். எங்கள் அண்ணன் வந்து சபாநாயகராக இருக்கிறார். இந்த போஸ்ட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் ஈழ விடுதலைக்கு அந்த விடுதலை புலிகளை சப்போர்ட் பண்ணுறதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம், நீங்கள் அந்த போஸ்ட்டில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒன்றுமே கிடையாது, நான் அரசாங்க டாக்டர், என்னை கூப்பிட்டா அவரோட கூட தான் இருக்கிறேன், அவனை வர சொல்லுங்கன்னு போனேன். நீ தான் வந்து உங்கள் அண்ணனுக்கு இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கிறதா, நீ தான் ரொம்ப சைட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க, யூ ஆர் அ கவர்மெண்ட் சர்வெண்ட், பி கேர்ஃபுல் அப்படின்னா வான் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் தான் சிபிஐ வந்து இதெல்லாம் வந்தது. ராஜீவ்காந்தி கொலை இதான போது என்னையே கைது பண்ணலன்னு சொல்லி இவனுங்க இந்த உள்ளே போனானுங்களே இந்த பாவிக ஜெயிலுக்கு போய் வந்தாங்களே, இந்த பாவிகளில் 2 பேர் என்னை காட்டி சொன்னாங்க இவருக்கு அதில் சம்மந்தம் இருக்குது. அது ஒரு தடவை வந்து விசாரித்தாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் பொழப்பு நடத்தலைங்க, பங்களா வாங்கிக்கலிங்க, கார் ஓட்டலிங்க, வீட்டு வாடகை கட்டலிங்க, பல கோடி பெருமானம் உள்ள காரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம், பல கோடி பெருமானம் உள்ள மாளிகைகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். விடுதலை புலிகளை வச்சுட்டு வாழ்ந்துருக்கலாம் பைத்தியக்காரன். எவ்வளோ காசு வரும்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. என்னோட மாணவி ஒருத்தர் இருந்தது, சுபதாகினி, லண்டனில் இருக்குது, ஈழத்தமிழச்சி. ஒரு செக் ஒன்று எழுதிக்கிட்டு இருந்தது ஒருத்தருக்கு. இது என்னத்துக்கு யாருக்கு எழுதுறேன்னு, இந்த ஆளுக்கு அப்படின்ச்சு. எதுக்குன்னு, அவர் தான் பிரபாகரனோட இருந்தவர். இந்த ஆள் பிரபாகரனோட இருந்தாரா, இவர் யார் அப்படின்னா இவர் இருந்துச்சு. ஒரு கேள்வி மாத்திரம் அவர்கிட்ட கேளு, சென்னையில் பிரபாகரன் எங்கே குடியிருந்தாருன்னு அவர்கிட்ட கேளு, அவர் அட்ரஸ் கரெக்டாக சொல்லிட்டாருன்னா நான் அவர் சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன். யார் சார் சொல்கிறீங்க இப்போ? அது யாரோ எப்படி சினிமாலேருந்து வந்து அதான் தெரியாது. இப்போ அரசியல் வேண்டாம் சார். இப்போ இருக்க அரசியல் தலைவர்கள்லாம், பிரதமர் மோடி இருக்கார்ல சார், அவர்லாம் வந்து பத்திரிகைகளை சந்திக்கவே ரொம்பவே தயங்குறார். ஆனால் கலைஞர் வந்து அந்த மாதிரி இல்லை, பத்திரிகைகள் கூட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருப்பாருன்னு சொல்லுவாங்க சார். இதுக்கான காரணம் என்ன சார்? அவரே தன்னை வந்து பத்திரிகைக்காரன்னு சொல்லிக்குவார். அதை தான் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, எம்ஜிஆர் வந்து ஏறத்தாழ வந்து பத்திரிகைக்காரரை சந்திக்கவே தவிர்ப்பார். அதான் சொல்லுவாங்க, பத்திரிகைக்காரையை சந்திக்காமல் எம்ஜிஆர் நாசமாக போவார், அதிகப்படியாக பத்திரிகைக்காரை சந்தித்து கலைஞர் நாசமாக போவார். அதுதான் காரணம். தினசரி தன்னை பற்றி செய்தி வரணும்னு பார்ப்பார். கலைஞருக்கு இருந்த பலவீனமும் அது தான், சலிச்சு போகும். அது ரைட்டோ தப்போ தெரியாது. அவர் அந்த நடவடிக்கையில் இருந்தார். தினசரி அவர் தன்னுடைய பற்றி செய்திகள் வரணும். பத்திரிகைக்காரர்களுக்காக செய்திகளை மாற்றத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவார். என்ன வேணாமா? அது பல முடிவுகளை வந்து காலேஜ் பத்திரிகைகளுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக மாலை பத்திரிக்கை வர்றதுக்காக அது 3 மணி வரலும் செய்தி வர விடாமல் பார்த்துக்குவார். அது மாதிரிலாம் பண்ணுவார். தேவையில்லாத விஷயங்கள். அதாவது அவருக்கு மீடியா வந்து ரொம்ப ஓவராக இருந்தது. இன்றைக்கி வந்து அன்றைக்கி பத்திரிகைகள் மாத்திரம் இருந்த காலம் வரை, இன்றைக்கி வந்து நீங்கள்லாம் வந்ததுக்கப்புறம்
ஒரு ஆள் மனப்பிள்ளையாக உட்கார முடியாது. நீங்கள் நினச்சா யாரை வேணாலும் தூக்கி விடலாம், யாரை வேணாலும் கழுத்த இருக்கலாம். ஆனால் இப்போ வரைக்குமே பிராமணர்கள் வந்து கலைஞர் வந்து எங்களுக்கு எதிரின்னு தான் சொல்லுவாங்களே. அவர் சேர்ந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுத்தார், அவங்க சேர்த்திக்கல. தன்னுடைய செக்ரட்டரியாக குகனை தானே போட்டுக்கிட்டார். நாங்கள் அப்போ சொன்னோம், நீங்கள் என்ன முட்டி மோதினாலும் பார்ப்பனர்கள் உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. பார்ப்பன விரோதிங்கிற ஒரு ஐகானிக் சிம்பிளாக நீங்கள் தான் இருக்கிறீங்க. நீங்கள் என்ன தலைகள்னாலும் அவங்க உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால தான் ஜெயலலிதா வந்து காஞ்சி மடத்துக்காரங்களெல்லாம் ஜெயிலில் தள்ளின போது காஞ்சி மடத்துக்கு ஆதரவாக அறிக்கை விட்டார். அப்போ தான் யாரோ ஒரு தலைவர் சொன்னார், பார்க்குற இடத்தையெல்லாம் ஓட்டாக நினச்சிக்கிட்டு இருந்தால் இப்படி தான் பேச வரும். காஞ்சி மடத்துக்கு பேருங்க வச்சு பழக்கம்னாலே நன்னாள்னு சொன்ன ஆசாமி இன்றைக்கி வந்து காஞ்சி மடத்துக்கு போய் இது பண்ணால் கொண்டு வந்து பாப்பானுங்க ஏற்றுக்குவானுங்கன்னு நினச்சாங்க. அதான் நடந்தது. எந்த காரணத்தை முன்னிட்டு கலைஞர் வந்து பிராமணர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. எந்த காரணத்தை, ஏன்னா தங்களை ஒழிச்சு கட்டினது அவர் தான்ற ஒரு இது அவங்க